சென்னையில் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தொடர்பாக புரோட்டான் மெயிலை முடக்க மத்திய தகவல் தொடர்புத்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில 13 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இமெயில் மூலம் ஒரே நேரத்தில் இந்த பள்ளிகளுக்கு இந்த மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பது குறித்து கண்டுபிடிப்பதற்காக சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு விசாரணை செய்து வருகின்றனர். இதுல முதலில் ஐபி முகவரியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதனால்தான் இந்த இமெயில் பயன்படுத்தப்பட்ட புரோட்டான் என்ற நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது. எனவே அந்த நிறுவனத்திற்கு அணுகுவதற்காக இன்டர்போல் காவல்துறையினர் உதவியுடன் சென்னை சைபர் கிரைம் போலீசார் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அதன் ஒரு நடவடிக்கையாக இந்த புரோட்டான் மெயில் என்ற இந்த நிறுவனத்தை முடக்குவதற்கு, அதாவது இந்தியாவில் அதனுடைய செயல்பாட்டை முடக்குவதற்கு மத்திய தகவல் தொடர்புத்துறை மூலம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக இன்டர்போல் உதவியுடன், அதாவது தமிழக காவல்துறையில இன்டர்போல் என்ற இந்த அமைப்பினுடைய நோடல் அதிகாரியாக சிபிசிஐடி, தமிழக சிபிசிஐடியில ஒரு அதிகாரி இருப்பார். இந்த அதிகாரி மூலமாகத்தான் இந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தது. இதன் மூலமாக இந்த கடிதம் மத்திய தகவல் தொடர்புத்துறைக்கு அனுப்பப்பட்டு இது போன்ற ஒரு குற்றம் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையிலே நடந்திருக்கிறது. புரோட்டான் என்ற ஒரு நிறுவனம் தான், தனியார் நெட்வொர்க் நிறுவனம் தான் இதற்கு இந்த இமெயிலை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிறுவனம் உரிய விவரங்களை கொடுக்க மறுக்கிறது போன்ற விவரங்களை எல்லாம் மத்திய தகவல் தொடர்பு நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த நிறுவனத்தை முடக்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியாவில செயல்படக்கூடிய இந்த நிறுவனத்தில் சிலர் பணம் செலுத்திவிட்டு அந்த நிறுவனத்தினுடைய இமெயில்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதுபோன்றுதான் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபரும் பயன்படுத்தி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அதன்படி முதற்கட்டமாக இந்த நிறுவனத்தினுடைய மெயிலை இந்தியாவிலே முடக்குவதற்கு மத்திய தகவல் தொடர்புத்துறை திட்டமிட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு கடிதம் எழுதி அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தொடர்பாக புரோட்டான் மெயிலை முடக்க மத்திய தகவல் தொடர்புத்துறை திட்டமிட்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்து நாட்டை தலைமையிடமாக கொண்டு புரோட்டான் மெயில் நிறுவனம் செயல்பட்டு வரக்கூடிய சூழலில் 13 தனியார் பள்ளிகளுக்கான மிரட்டல் விவகாரம் தொடர்பாக தரவுகளை தருமாறு சென்னை காவல்துறையினர் கோரியிருந்தனர். தங்களுடைய நிறுவனத்தின் தகவல்களை காவல்துறைக்கு புரோட்டான் மெயில் நிறுவனம் தர மறுத்து வருவதாக போலீசார் தெரிவித்த சூழலில் இது தொடர்பாக காவல்துறை நோடல் அதிகாரி மத்திய தகவல் தொடர்புத்துறைக்கு சென்னை போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர்.